வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் நின்று கொண்டு செய்யும் பல ஆசனங்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஆசனங்கள் உடலுக்கு உறுதியும் உற்சாகமும் தரும். இந்த ஆசனங்களில் கால் பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரை நரம்புகள் இழுக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். அதே போல் வயிறு மற்றும் தொடைப்பகுதியில் சேரும் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கும். நம்முடைய எடை குறைப்பதற்கும் இந்த ஆசனங்கள் மிக உதவியாக இருக்கும். அதே போல் நம்ம மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடும்போது தொண்டையிலேருந்து மூச்சை வெளியிட்டு மூச்சை ஃபுல்லாகவே வெளியில் விடக்கு பார்க்கணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பயிற்சி போகலாம். முதல்ல நேரம் நில்லுங்க, நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. முதல்ல விருட்சாசனம். இந்த ஆசனத்தில் வலது கால் தொடைய இடது கால் தொடைக்கு மேலே வைங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டே கையை மேலே தூக்குங்க. கையை கும்பிடு நிலைக்கு வைங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியிடுங்க. 5லிருந்து 10 மூச்சு வரை. இந்த ஆசனம் செய்யும்போது நம்ம வயிற்றுப்பகுதி இழுக்கப்படுவதை உணர்வீர்கள். அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டே வாங்க. வலது காலை மெல்ல இறக்குங்க. அடுத்தது வலது பக்கமும் அதே போல் செய்யுங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. எப்போ எல்லாம் நெஞ்சு பகுதி விரிவடைகிறதோ அப்போ எல்லாம் மூச்சை உள்ளே இழுத்துட்டே வரணும். இந்த ஆசனம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கான்சன்ட்ரேஷனுக்கு நல்ல பயிற்சி. அதே போல் தோள்களுக்கு நல்ல வலிமை பெறும். கால்களுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். மூச்சை வெளியிட்டு கொண்டே பழைய நிலைக்கு வாங்க. அடுத்த ஆசனம் திரிகோணாசனம். அப்படியே நேராக நின்றுக்கிட்டு காலை 3 அடி அகற்றி வைங்க. அகற்றி வச்சுட்டு அப்படியே கையை மூச்சை உள்ளே இழுத்துட்டு மேலே தூக்குங்க. வலது கால் பாதத்தை வலது பக்கமாக திருப்புங்க. இடது கால் பாதத்தை 90 டிகிரி திருப்பி வைங்க. அப்படியே வலது கையை வலது கால் பாதத்தில் வைங்க. உங்கள் கால் முக்கோண ஷேப்பில் இருக்கட்டும். கையை மேல் நோக்கி வைங்க, வானத்தை பார்த்து. நம்முடைய பார்வை உள்ளங்கையை பார்த்து இருக்கட்டும். இந்த நிலையில் 5லிருந்து 10 மூச்சு வரை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. அடுத்தது மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. அடுத்தது மறுபக்கமாக அதே போல் செய்யுங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டு இடது கை உள்ளங்கையை இடது பாதத்தில் வைங்க. அப்படியே வலது கையை மேல் நோக்கி இருக்கட்டும். நாம் ஒவ்வொரு ஆசனமே எவ்வளவு முழுமையாக செய்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு உடலுக்கு நல்ல சிறப்பான பயிற்சி கிடைக்கும். இந்த ஆசனம் உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதுடன் முதுகு பகுதியை நன்றாக பலப்படுத்தும். அடுத்தது பரிவர்த்த திரிகோணாசனம். அதாவது நம்ம திரிகோணாசனம் செய்த மாதிரி திரும்பிய நிலையில் செய்கிறது. காலை 3 அடி ஆகிட்டு வைங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மேலே கொண்டு வாங்க. கையை வலது பக்கமாக திரும்புங்க. வலது பக்கமாக திரும்பி வலது கால் பாதத்தில் இடது கை உள்ளங்கையை வைங்க. வச்சுட்டு வலது கையை மேல் நோக்கி தூக்குங்க. உங்கள் பார்வை வலது கை உள்ளங்கையை பார்த்துருக்கட்டும். கால்கள் நேராக இருக்கட்டும். அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாங்க பழைய நிலைக்கு. ஒவ்வொரு ஆசன பயிற்சியிலும் நம்ம அந்த நிலையில் இருக்கும்போது 5லிருந்து 10 மூச்சு வரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் அதே நிலையில் இருங்க. இந்த ஆசனத்தில் வயிற்றுப்பகுதி திருகப்படுவதனால் ஜீரண மண்டலம் மற்றும் கழிவு மண்டலங்களில் உள்ள உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். நமது உடலின் பின்புறத்தில் உள்ள நரம்புகள் நன்றாக இழுக்கப்படுவதால் உடலுக்கு சுறுசுறுப்பம் கூட்டி தளர்ச்சியை நீங்கும். அடுத்தது பார்சவ கோணாசனம். அதே போல் நம்ம 3 அடி காலை அகற்றி வைங்க. அகற்றி வச்சுட்டு மூச்சை உள்ளே இழுத்துட்டு கையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டு வலது பக்கமாக வலது காலை 90 டிகிரி பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணி இடது கையை உங்கள் காதுக்கு மேலே ஒட்டிய வைங்க. வலது கையை வலது கால் பாதத்துக்கு கீழே வைங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். தொடைப்பகுதியில் உள்ள சதைகள் நீங்கும். வயிற்றுப்பகுதி இழுக்கப்படும்.
அப்படியே மூச்சை உள்ள இழுத்துட்டு பழைய நிலைக்கு வாங்க. அப்படியே மறுபக்கமும் அதே போல் செய்யுங்க. நமக்கு கால் பகுதியில் உள்ள நரம்புகள் ஃபுல்லாகவே இழுக்கப்படுவது தெரியும். தொடைப்பகுதி, மேல் தொடைப்பகுதி, கீழ் தொடைப்பகுதி இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும். இடுப்பில் உள்ள சதைகள் குறையும். நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியிடுங்க. நம்முடைய பார்வை மேல் நோக்கி இருக்கட்டும். அடுத்தது மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. அடுத்தது மூச்சை வெளியிட்டு கொண்டு பழைய நிலைக்கு வாங்க. அடுத்த ஆசனம் வீரபத்ராசனம். நிலை 1. காலை 3 அடி அகட்டி வச்சுட்டு அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு கையை மேலே தூக்குங்க. அடுத்தது வலது பக்கமாக வலது காலை திருப்பிட்டு வலது கால் முட்டியை அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காருங்க. உட்காந்துட்டு கையை கிடைமட்டமாக வச்சுட்டு வலது கை பக்கமாக ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இந்த ஆசனத்தில் வயிற்றின் அடிப்பகுதி அதே போல் தொடைப்பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு பழைய நிலைக்கு வாங்க. அடுத்தது இடது காலை இடது பக்கமாக திருப்பிட்டு அப்படியே 90 டிகிரி உட்காருங்க. இப்போ உங்கள் பார்வை இடது பக்கமாக இருக்கட்டும். கை அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். கை முன்னோக்கி வர வேண்டாம். பழைய நிலைக்கு வாங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டே வாங்க. அடுத்தது வீரபத்ராசனம் 2. காலை அதே போல் 3 அடி அகட்டி வைங்க. வச்சுட்டு அப்படியே வலது பக்கமாக திரும்புங்க. திரும்பி மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. கையை மேலே கும்பிடுங்க. கும்பிட்டுக்கிட்டு அப்படியே முன்காலை மட்டும், அதாவது வலது காலை மட்டும் 90 டிகிரி பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக பாருங்கள். நேராக கையை பாருங்கள். அப்படியே உடம்பு ஃபுல்லாக பெண்ட் ஆகி நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கட்டும். இந்த நிலையில் 5லிருந்து 10 மூச்சு வரை நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியிடுங்க. பழைய நிலைக்கு வந்துட்டு அப்படியே இடது பாதத்தை திருப்பிட்டு அதே போல் செய்யுங்க. இந்த ஆசனத்தில் கால் பகுதியிலிருந்து கைப்பகுதி தலைப்பகுதி வரை உள்ள நரம்புகள் நன்றாக இழுக்கப்படுவதை உணர்வீர்கள். கால் பகுதி, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள் இழுக்கப்பட்டு தேவையற்ற சதைகள் குறையும். பழைய நிலைக்கு வாங்க. ஒவ்வொரு ஆசனமும் பல பல நன்மைகளை தரும். அடுத்தது வீரபத்ராசனம் 3. நேர்நிலையில் நின்றுட்டு மூச்சை உள்ளே இழுத்துட்டு கையை கும்பிடுங்க. அடுத்தது மூச்சை வெளியிட்டு கொண்டு இடது காலை தூக்கிட்டு கையை முன்னோக்கி கொண்டு வாங்க. இப்போ நமக்கு ஒரு டீ பொசிஷனில் இருக்கும். இந்த நிலையில் 5லிருந்து 10 மூச்சு வரை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. இந்த ஆசனம் நமக்கு கால்களுக்கு நல்ல உறுதி கிடைக்கும். அடுத்தது பழைய நிலைக்கு வாங்க. அதே போல் காலை மாற்றி செய்யுங்க. மெல்ல மூச்சை வெளியிட்டு கொண்டே வாங்க. எவ்வளவுக்கு நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோவுக்கு நேரம் வைங்க. முதல்ல அவ்வளோ செய்யறதுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. செய்து செய்து பழக பழக பேலன்ஸ் கிடைக்கும். அப்படியே பொறுமையாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாங்க. மூச்சை வெளியிடுங்க. நாம் இந்த ஆசனங்கள் செய்ய செய்ய நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் புத்துணர்வும் தரும். அடுத்த ஆசனம் பாதகஸ்தாசனம். நேர்நிலையில் நில்லுங்க. அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டு பொறுமையாக கால் பகுதியை தொடுங்க. முதல்ல கால் பகுதியை தொட வராது. கொஞ்சம் பொறுமையாக மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அப்படியே முதல்ல காலை தொடக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொட்டு தலைப்பகுதியை கால் முட்டி பகுதியில் தொடக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆசனத்தில் கால் பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். அதே போல் வயிற்று பகுதி அழுத்தப்பட்டு வயிற்றின் உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்படும். மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. மூச்சை வெளியிடுங்க. அடுத்த ஆசனம் உட்கட்டாசனம், அதாவது சேர் போஸ். காலை 1 அடி ஆகிட்டு வைங்க. கையை மேல் நோக்கி கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அப்படியே உட்காருங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டு எவ்வளவுக்கு உங்களால் சேர் போன்ற அமைப்பில் இருக்க முடியுமோ அந்த நிலையில் உட்காருங்க. அதே போல் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க. இந்த பயிற்சியில் கால் பகுதி, தொடைப்பகுதியில் உள்ள பிட்டப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். இதனால் வெயிட் குறையும். அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாங்க. வெளியிடுங்க. அடுத்த ஆசனம் நடராஜாசனம். நேரம் நில்லுங்க. நின்றுக்கிட்டு வலது காலை பார்த்து வலது கையால் பிடிங்க. பிடிச்சிட்டு எவ்வளவு
காலை மேலே நோக்கி தூக்க முடியுமா தூக்கிட்டு இடது கையை முன்னோக்கி வைங்க. உங்கள் பார்வை வந்து இடது பக்கமாக இருக்கட்டும். அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். 5லேருந்து 10 மூச்சு வரை ஒவ்வொரு நிலையிலையும் இருங்க. அதே போல் காலை மாற்றி செய்யுங்க. இந்த ஆசனம் கால்களுக்கு உறுதியும் அதே போல் கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கும். நெஞ்சுப்பதி விரிவடைவதனால் சுவாச பயிற்சி கிடைக்கும். அப்படியே பழைய நிலைக்கு வாங்க. அடுத்த ஆசனம் பிரசாரித பாட்டோட்டாசனம். காலை 3 அடி அகற்றி வைங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு கையை மேல் நோக்கி தூக்குங்க. அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டு முன்னோக்கி சாயுங்க. உங்கள் கால்களுக்கு நேராக கையை வைங்க. அதே போல் தலையும் கால் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். முதல்ல செய்ய கஷ்டமாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இந்த நிலைக்கு வரலாம். இந்த ஆசனம் செய்வதனால் நமக்கு தலைப்பகுதி நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். அதே போல் வயிற்றின் அடிப்பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைத்து ஜீரண மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் சிறப்பாக செயல்படும். அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு வாங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டே பழைய நிலைக்கு வாங்க. அடுத்தது கருடாசனம். நேரம் நின்றுக்கிட்டு இடது கால் மேலே வலது காலை லாக் பண்ணுங்க. அதே போல் வலது கைக்கு மேலே இடது கையை பின்னி கையை நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த நிலையில் 5லேருந்து 10 மூச்சு வரை இருங்க. நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டு பழைய நிலைக்கு வாங்க. அடுத்தது காலை மாற்றி செய்யுங்க. இந்த ஆசனம் வந்து பருந்து எவ்வளவுக்கு உடல் வலிமையாக இருக்கோ அதே போன்ற வலிமை கிடைக்கும். நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடும்போது நமக்கு ஷோல்டர் பகுதி நன்றாக விரிவடையும். நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். கால் பகுதிகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி செய்த ஆசனங்கள் எல்லாமே உடலுக்கு உறுதியையும் வயிற்றுப்பகுதி தொடைப்பகுதி இடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகளை குறைக்க உதவும். அனைத்துமே சிறப்பான ஆசனங்கள். நன்றி.